ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜேகே சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி வந்து எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச, பீச்சுக்கெலாம் போனால் கண்டிப்பாக இது வாங்கி சாப்பிடாமல் வரவே மாட்டீங்க. அந்தளவுக்கு ஈஸியான, எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு ரெசிபி பார்க்க போகிறோம். என்னென்னா பீச் ஸ்டைலில் வேர்க்கடலை சுண்டல் நம்ம வீட்லேயே செய்யலாம். அதுவும் ஈஸியாக செஞ்சிடலாம். இப்போ எப்படி செய்யலான்னு பற்றி பார்க்கலாம். இதற்கு வந்து வேர்க்கடலை வந்து ஒரு 200 கிராம் எடுத்து ஒரு 4 மணி நேரமாக தண்ணியில் ஊற வச்சு வச்சுருக்கேன். நீங்கள் பச்சை வேர்க்கடலை கிடச்சிச்சா ஊற வைக்க தேவையில்ல, அப்படியே தூள் உரிச்சிட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். இது காஞ்ச வேர்க்கடலைன்றதுனால ஒரு 4 மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சு வச்சுருக்கேன். இப்போ இந்த ஊற வச்ச வேர்க்கடலையை வந்து குக்கரில் வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ இது கூட வந்து 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ குக்கரை மூடி போட்டு ஒரு 4 விசில் வர வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ குக்கரில் வேக வச்சு வச்சுருக்க இந்த வேர்க்கடலையை வந்து வேறு ஒரு பாத்திரத்தில் தண்ணி இல்லாமல் வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன். வேர்க்கடலையை மட்டும் தனியாக எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வேக வச்சு வச்சுருக்க இந்த வேர்க்கடலையில் வந்து சில நம்ம முக்கியமான இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் வந்து ஆட் பண்ண போகிறோம். அது என்னென்னு இப்போ ஒன்று ஒன்றா பார்க்கலாம். மாங்காய் வந்து ஒரு 1/4 கப்பு அளவுக்கு நல்லா சின்னதாக பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கருவேப்பிலை ஒரு கொத்து, அதுவும் நல்லா பொடியாக சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு தக்காளி 1/2 நம்பர் விதை இல்லாமல் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன் சின்னதாக. கொத்தமல்லி 1 டீஸ்பூன் அளவுக்கு பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கேரட் 1/2 நம்பர் அதுவும் திருவி வச்சுருக்கேன். ஒரு பச்சை மிளகாய் பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. லெமன் சாறு வந்து 1 டீஸ்பூன் தேவைப்படும். ஒரு 1/2 லெமனை கட் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து சில்லி பவுட்ரு ஒரு 1/2 டீஸ்பூனும், சாட் மசாலா ஒரு 1/4 டீஸ்பூனும். கடைசியாக இந்த மசாலாலாம் சேர்த்ததுக்கப்புறம் சால்ட்டு கொஞ்சம் கம்மியாக இருக்கும், அதற்காக வந்து சால்ட்டு கொஞ்சம் எடுத்துருக்கேன். இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ வந்து கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்துடலாம். மாங்காய், துருவி வச்சுருக்க கேரட், கொத்தமல்லி, பச்சை மிளகாய் 1 நம்பர், கருவேப்பிலை ஒரு கொத்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இதில் சேர்த்துருங்க. தக்காளி 1/2 நம்பர், அடுத்தது சில்லி பவுட்ரு 1/2 டீஸ்பூன், சாட் மசாலா 1/4 டீஸ்பூன். இப்போ சால்ட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. ஏற்கனவே இந்த நம்ம வேர்க்கடலை வேக வைக்கும் போது சால்ட்டு சேர்த்து தான் வேக வச்சோம், அதனால் கொஞ்சமாக சேர்த்துக்குங்க. நான் 1/2 டீஸ்பூன் இப்போ சேர்த்துக்கிறேன். கடைசியாக என்ன பண்ணுங்கள், லெமன் சாறு 1 டீஸ்பூன் அளவுக்கு பிழிஞ்சு எடுத்துருங்க. இப்போ இது எல்லாத்தையும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இப்போது பீச் ஸ்டைலில் கிடைக்கிற வேர்க்கடலை சுண்டல் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படியே ஒரிஜினல் பீச்சில் வாங்கி சாப்பிட்டா மாதிரியே இருக்கும். இதுக்காக நம்ம பீச்சு போய் வாங்கி சாப்பிடணும்னு அவசியமே இல்லை, வீட்லேயே அழகாக செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா அந்த ரெசிபியை லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிடுங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஜேகே சமையல் சேனலில் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட வர பெல் பட்டனையும் ஆல் என்ற ஆப்ஷன் செட் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நம்மளோட ஒவ்வொரு வீடியோவும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். மீண்டும் அடுத்த வீடியோ சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.